கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. Matthew 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்போ முதல்ல என்ன சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? நீங்க, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறவர்கள் தான் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு என்ன பண்ணும்? 2 காரியம். பிரதானமான காரியம் என்ன? அந்த காலத்தில் நம்மளை மாதிரி ஃப்ரிட்ஜு கிடையாது, ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது. அதனால என்ன, எதுவும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பு போட்டு வைப்பாங்க. இப்போ மீனில் உப்பு போட்டு, கருவாடு இந்த மாதிரி எதுவுமே உப்போட சேர்த்து வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ என்ன, ஒரு கெட்டு போகாத ஒரு தன்மை. 2வது, நான் தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அதாவது உப்பு போடாத ஒரு ஆகாரம் குப்பையில் போடுறதுக்கு தான் சமம். ஏன்னா அது ஒரு ருசி இருக்காது. அப்போ இந்த பூமி கெட்டு போகாமல் இருப்பதற்கும், இந்த பூமி நல்லபடியாய் ஒரு சுவையானதாக ஒரு நறுமணத்தோடு நல்லா சாப்பிடுவதற்கு, ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு யாரு தேவை? நம்ம தேவை. அப்போ நம்ம இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். ஆனால் சாரம் பெற்று போதுன்னா எதனால சாரமாக்கப்படும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இதை கலிலேயா கடல் உள்ள சொல்லும்போது அங்கே பக்கத்தில் தான் சாவுக்கடல், டெட் சீன்னு சொல்லக்கூடிய சாவுக்கடல். இந்த சாவுக்கடலில் என்ன இருக்குன்னா, ஏன்னா அவங்க இஸ்ரவேல் தேச மக்களுக்கு உப்பு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப லகுவான ஒரு காரியம். ஏன்னா அங்கே இந்த சாவுக்கடலில் அவ்வளோ உப்பு இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அந்த சாவுக்கடல் உப்புல ஜிப்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலும் கலந்துருக்கும். அதனால அங்கே உள்ள அந்த சாவுக்கடல்லேருந்து எடுக்கிற உப்பு எதுக்குமே பயன்படாது. அப்போ இதை கேட்குறவங்களுக்கு, உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒன்றும் சாரமாக்க முடியாது. அதை மறுபடியும் அதிலிருந்து நீங்கள் அந்த கெமிக்கலை எடுக்க முடியாது, ஜிப்சத்தை எடுக்க முடியாது. அதனால் அந்த உப்பு ஒன்றுக்குமே ஆகாது. இது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தவிர வேற ஒன்றுக்கு உதவாதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உப்பை எடுத்து அந்த பாதை, நம்ம நடந்து போகிற பாதையில் எந்த ஒரு களையோ செடியோ வராதபடி போடப்பட்டு, அது ஒரு பாதை உருவாக்குவதற்கு, நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை உருவாக்குவதற்கு இப்படி சாரமற்று போன இந்த ஜிப்சம் கலந்த உப்பை போட்டுருவாங்க. அதுக்கு தான் பயன்படும். ஆனால் அந்த உப்பு என்ன, ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு உப்பு. அதனுடைய சாரம் போயிடுச்சுன்னா எதுக்கு பயன்படுது? மனுஷன் நடக்கிற பாதைக்கு போடுறதுக்கு தான் பயன்படுது, வேற எதுக்குமே பயன்படாமல் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அந்த நாட்களில் இந்த உப்பு அப்படிங்கிறது மிகவும் அவர்களை எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம். ஏனென்றால் ரோமாபுரி போர்ச்சேவர்களுக்கு சம்பளம் உப்புல தான் கொடுத்தாங்க. எவ்வளவு? ஒரு 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 படி உப்பு, அவரோட சம்பளம் இவ்வளோ என்று சொல்வதற்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உப்புல தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருளாக அந்த காலகட்டங்களில் இருந்தது. அப்படி இருந்த ஒரு உப்பு, இங்கே சாவுக்கடல்லேருந்து வரக்கூடிய உப்பு ஒரே உப்பு தான். ஆனால் என்ன ஆகிறது, ஒரு உப்பு விலையேற பெற்றதாக, விலை மதிக்கக்கூடியதாக, மற்றவர்கள் போற்றக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று மற்றவர்கள் மிதிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டுக்குள்ள ஒரு தன்மை என்ன? உப்பு அதனுடைய சாரம் என்று, அதாவது கலப்படம் இல்லாமல் வாழ வேண்டும். அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்படம் வரும்போது அந்த உப்பு என்ன பண்ணுது? தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. அதனால தான் யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது, எப்படி இந்த உலகத்தின் இச்சை எப்படி ஒரு மனுஷர்களை தேவனுக்கு எதிராக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை கொண்டு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த நாளில் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இந்த உலக காரியங்கள், உலக பொருட்கள் மூலமாய் தன்னை அசூசிப்படுத்தி, தான் என்ன எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த அழைப்பையோ, தான் தெரிந்து கொண்ட நோக்கத்தையோ விட்டுவிடாதபடி வாழ வேண்டும். அப்பதான்
நீங்க அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா சாரமற்று போனவர்களாய் நம்ம சாட்சி இழந்தவர்களா மாறிடுவோம். இன்றைக்கு அநேகர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாம இருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷங்கிற அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் தூசிக்கப்படுவதற்கு இப்படி சாரமற்றவர்கள் அநேகர்னால தான். அதனால தான் இன்றைக்கு அவர்களால் அங்கே பாரு இந்த கள்ளப்போதர், இங்கே பாரு கள்ளப்போதர், இங்கே பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பணம் என்று அலையக்கூடிய மக்களாக மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்போதும் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்ற சாட்சியை பாதுகாத்து கொள்வோமா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் எப்பொழுதும் ஒரே கிறிஸ்தவர்களாய் எந்த ஒரு காம்ப்ரமைஸு பண்ணாதபடி உமக்கென்று வைராக்கியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.